பதினாறு வருஷமா எல்லாருக்கிட்டையும் பிச்சை வாங்கி தான் சார் இன்னைக்கு கோயில் நடத்தின்னு இருக்கோம். அந்த கோயில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சார் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க ஒரு நபர் வனிதான்றவங்க ஒரு நபர் வந்து இந்த சாலையில வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ஜெக்ஷன் கொடுத்ததுனால இது எவிஷன் பண்றதுக்காக வந்திருக்காங்க. எவிஷன் வந்து இந்த அண்ணா தெரு மட்டும் தான் சார் எவிஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஆக மொத்தத்துல வரும்போதே அவங்க வந்து கோவில தான் பண்ணிருக்காங்க. பண்றவங்க அந்த லாஸ்ட்ல இருந்து வந்து பண்ணிருக்கணும். தெருல முதல்ல இருந்து வாங்கன்னா முதல்ல கோயில் இடிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க சார். அவங்க பெட்டிஷன் போடுங்க சார். இப்போ பெட்டிஷன் தரோம் நாங்க. அவங்க கொடுத்த பெட்டிஷன் தரோம். பேப்பர் எத்தனை இருக்கு சார்? வனிதா ஒரு நபர் கோயில் இடைஞ்சலாம் சார். சைக்கிள் கூட போறது கூட இடம் இல்லை. நீங்க எதுல வந்தீங்க சார்? இப்போ என்ன சார் பேசுறது? நாங்க எனக்கு 15 வருஷமா பசங்க இல்ல சார். போகாத கோயில் இல்ல, போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல. 2013 இது கும்பாபிஷேகம் பண்ணிட்டு 2015 எனக்கு குழந்தை பிறந்து சார். என்ன பார்த்து 20 பேர் வந்தாங்க. 20 பேருக்குமே பசங்க சார். இங்க எல்லாம் வெளியூர்ல இருந்தெல்லாம் கூட வராங்க சார். ஒரு திருப்பதில ஏட போடுற மாதிரி போட்டு வராங்க சார். இன்னைக்கு அந்த காசு தான் ஒரு 1000 வச்சு நீ 10 ரூபாய் கொடு, நீ 10 ரூபாய் கொடுன்னு தான் சார் சம்பளம் தரோம். இன்னைக்கு ஆயிருக்கு. சும்மா ஒண்ணும் இல்ல சார். இது இப்படின்னா எப்படி சார்? என்ன சார் அவங்களுக்கு கோயில் என்ன பண்ணுது? அவங்க வீடு வந்து இப்ப வேலைக்காரன் கொடுத்த இடம் தான் சார் அது. இனிமே நாங்க இவ்வளவு நேரம் வந்து அவங்க வீடு இடிக்கணும், அவங்க வேண்டாம் நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சதே இல்ல. நாங்க இனிமே அவங்க அந்த இடத்துல இருக்க கூடாது சார். இதுதான் எங்க கிராம மக்களோட கோரிக்கை. எல்லாருமே இனிமே இருக்கக்கூடாது சார். கோயில் மேல எப்ப கை வச்சாங்க அவங்க இந்த கோயில் இடத்துல இருக்கக்கூடாது சார். இனிமே இது இந்த இடம் சார். இதான் பக்கத்துல விநாயகர் கோயில் பக்கத்துல அவங்க கட்டிருக்காங்க பாருங்க சார். எதுவும் கேட்கல சார். சார் பட்டால காசு வாங்கிட்டு கொடுத்தோம். புறம்போக்கு இதுக்கு பின்னாடி பாத்ரூம் கட்டாங்க. நாங்க கேட்டோம் சார். கேட்டதுக்கு நாங்க இப்ப பொம்பளைங்க போய் கேட்டாங்கன்னா எங்க வீட்டுக்காரங்க மேல கேஸ். 4 பேர் போயிருந்தா இருக்காங்க சார். இன்னைக்கு கூட 2 பேர் போயிருக்காங்க சார் கோர்ட்டுக்கு. இன்னைக்கு போயிருக்காங்க சார் 2 பேரு. உங்களை புடிச்சு கோவில்ல இருந்து இழுத்து வெளியே தந்தாங்க கேட்ல. அப்பெல்லாம் அடிபட்டு தான் என்ன பதில் சொல்லிருப்பீங்க? எங்களுக்கு பாதுகாப்புக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. போலீஸ் வந்திருக்காங்க. நீங்க புடிச்சு வெளியே தள்ளதுக்காக வரல. விழுந்தும் போது அடிபட்டு இருந்தா நீங்க பதில் சொல்வீங்களா? எங்களுக்கு குழந்தை குட்டிங்க இருக்கிறாங்க. நாங்க மறியல் பண்ணுவோம். சுத்தி நிக்கணும். நீங்க நிக்கணும். நாங்க கோயில் வேணும். நாங்க 1000 பண்ணுவோம். நீங்க எதுக்கு இழுத்து விடுறீங்க? எங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க சுத்தி நில்லுங்க. பாதுகாப்புக்கு நில்லுங்க. வண்டி இடிக்காம நில்லுங்க. எதுக்கு பிடிச்சி இழுக்கிறீங்க? யாருக்காக வந்தீங்க? எல்லா கோயிலும் இடிச்சுதாளுங்க. யாரும் கோயிலுக்கு போவாதீங்க. யாரும் சாமி கும்பிடாதீங்க. அதை பண்ணுங்க. எல்லா கோயிலும் இடிச்சுதாளுங்க. எதுக்கு? அப்ப நாங்க பைத்தியக்காரங்க கோயில் கட்டி செலவு பண்ணி நாங்க பண்றவங்க பைத்தியக்காரங்களா? எல்லா கோயிலும் எதுக்கு வச்சுருக்கீங்க? எதுக்கு அதுக்கு ஒரு சங்கம் வச்சுருக்கீங்க? கழிச்சு தள்ளுங்க எல்லாத்தையும். ஒரு ஆள் கேட்டா இப்ப நான் கேக்குறேன். ஊர்ல இருக்கிற மொத்த கோயில் இச்சிருவீங்களா? கோயில் மொத்தத்தை இச்சிருவீங்களா? இடிங்க. நான் கூட கேஸ் போடுறேன். தெரியாம கண்டெய்னர் ஆர்டர் வந்துச்சு, நாங்க கோயில் இடிக்க போறோன்ற ஒரு பர்மிஷன் மட்டும்தான் சார் சொன்னாரு. அதுக்கு டைம் கொடுத்தா நாங்களும் மூவ் பண்ணி இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களாலேயும் முடியுது. இப்போ நம்பர் 1ல இருந்து நம்பர் 3க்கு வந்திருக்கு டேபிள்ல. கோர்ட்டுக்கு போயின்னு தான் இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இவங்க வந்து இது மாதிரி பண்றாங்கன்னா இது கோயில் இடிக்கிறோன்ற ஒரு சதி தான் இவங்களுக்கு பண்றாங்களே தவிர யாருமே வந்து தெருதான் அவங்க சாலை தான் சொல்லியிருக்காங்க வனிதான்றவங்க. ஆனா சாலை வந்து எதுவுமே பண்ணல. கோயிலுக்காக வனிதான்றவங்க கூட இப்ப பேசுறாங்க. இதுதான் மெயின் மேட்டர். அவங்க வீட்டுக்காக இப்ப கோயில் இடிச்சுட்டாங்க. ஒரு நபருக்காக இப்ப ஊர் பொதுமக்கள் அனைவருமே நாங்க பாதிக்கப்படுறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.